வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் சென்ற வகுப்புகளில் இந்த ஒளித்தொகுப்பு என்றா என்ன, இந்த ஒளித்தொகுப்பில் இருக்கிற பிரதான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்துருக்கிறோம் பிள்ளைகள். ரைட், இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஒளித்தொகுப்பில் C3 C4 ரெண்டு பாத்வே, ரெண்டு பொறிமுறைகள் நாங்கள் நாங்கள் பிள்ளைகள். நாங்கள் என்டையராக ஒளித்தொகுப்புகளில் நாங்கள் ரெண்டு தாக்க பொறிமுறைகள் நாங்கள் பிள்ளைகள். இல்லை பார்த்தீங்களென்றால் ஒன்று பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஒளியில் தங்கியுள்ள தாக்கம் என்று பார்த்தோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கெல்வின் வட்ட தாக்கம் என்று பார்த்தோம். பிறகு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் சாதாரணமாக இந்த உலர் நிபந்தனைகளில் தாவரங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. நான் உங்களுக்கு சொன்னான் ஒளிச்சுவாசம் என்ற ஒரு பிரச்சனை பிள்ளைகள். அப்போ இந்த ஒளிச்சுவாசத்தை வெற்றி கொள்வதற்காக இந்த தாவரங்கள் பிள்ளைகள் தங்களுக்குள்ள ஒரு பொறிமுறையை விருத்தி செய்தது. இந்த கிரான்ஸ் கட்டமைப்பு சொன்னான் பிள்ளைகள். அதுல இருந்து அவை வெற்றிகரமாக என்ன மாதிரி தங்களை கூர்ப்படைய செய்தது. அதற்கான உதாரணங்களோட சில கேள்விகள் எப்படியெல்லாம் பெறும் என்று நாங்கள் வடிவாக அதை பார்த்துனாங்க பிள்ளைகள். சரியானே, இன்றைக்கு நாங்கள் முதலாவதாக பார்க்க போற விடயங்கள் பிள்ளைகள் இந்த ஒளித்தொகுப்பு செயல்முறை இருக்கு தர பிள்ளை. இந்த ஒளித்தொகுப்பு செயல்முறையை பாதிக்கின்ற காரணிகளை நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். ரைட், ஒளித்தொகுப்பு செயல்முறைகளை பாதிக்கின்ற காரணிகள் பாருங்க பிள்ளைகள். இந்த ஒளித்தொகுப்பு வீதம் பிள்ளைகள் இந்த பயிர் விளைச்சல் ஒரு முக்கியமான ஒரு காரணி பிள்ளைகள். ரைட், உங்களுக்கு தெரியும் ஒளித்தொகுப்பு தான் பிள்ளைகள் இந்த தாவரங்கள்ல சேதன உணவை தொகுக்கின்ற ஒரு பிரதான செயல்முறை. அப்ப பயிர் செய்கையில பிள்ளைகள் விளைச்சல் அல்லது விளைச்சல் வீதம் என்றது நாங்கள் எதை வச்சுக்கொண்டு அசியூம் பண்ணலாம்டா பிள்ளைகள், ஒளித்தொகுப்பு வீதத்தை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் என்ன கதைக்கலாம். அப்ப ஒளித்தொகுப்பிற்கு தேவையான காரணிகள் என்று நாங்கள் பார்த்துறாங்க பிள்ளைகள். வடிவா விளைக்கொள்ளணும் பிள்ளைகள், ஒளித்தொகுப்பிற்கு தேவையான காரணிகள், அதே மாதிரி பிள்ளைகள் ஒளித்தொகுப்பை பாதிக்கின்ற காரணிகள், ரெண்டையும் நீங்கள் தெளிவாக விளைக்கொள்ளணும். சில பிள்ளைகள் என்ன இப்படியான கேள்விகள் ஸ்ட்ரக்சர் கேள்வியில கேட்கல பிள்ளைகள், நீங்கள் என்ன சில வேளை உங்களை மறந்து நீங்கள் என்ன தெளிவற்ற விடைகளை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு பிள்ளைகள். அப்ப வடிவா தெரிஞ்சு கொள்ளணும். இங்க நாங்கள் பார்க்கிறது பிள்ளைகள் ஒளித்தொகுப்பை பாதிக்கின்ற காரணிகளடா. ரைட், அப்ப ஒளித்தொகுப்பை பாதிக்கின்ற காரணிகளுக்கு நாங்கள் வகையான உதாரணங்கள் என்று கதைச்சாலப்பன் முதலாவதடா ஒளிச்செறிவை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ரைட், லைட் இன்டென்சிட்டி என்று சொல்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாலப்பன் கார்பனீர் ஆக்சைடின் செறிவு. ரைட், கார்பனீர் ஆக்சைடின் செறிவு. இந்த உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் ஒளி சக்தி முதலாக இருக்குது, ஆகவே ஒளிச்செறிவு. இரண்டாவது வந்தப்பன் உள்ளீட்டு பொருளாக இருக்கின்ற கார்பனீர் ஆக்சைடின் செறிவு. அடுத்து பார்ப்போமடா நாங்கள் பார்த்த என்ன, இந்த வெப்பநிலை ஒரு காரணி. ஏன் வெப்பநிலை ஒரு காரணி சொல்றோம், நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு ஒளித்தொகுப்பு என்ன வேறுபட்ட நொதியங்களால என்ன கையாளப்படுகின்ற ஒரு தாக்க பொறிமுறை அல்லது உயிர் ரசாயன தாக்கம் நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம்டா. அப்ப வெப்பநிலை வருகிறது. அடுத்த காரணி என்ன, நீர். நீர் ஒரு உள்ளீட்டு பொருள். அப்ப ஆகவே நீர் அடுத்த காரணியாக இருக்குது. அதை விட அப்பன் நாங்கள் அடிஷனலா ரெண்டு பார்க்கிறோம், மாசாக்கிகள் மற்றும் நிரோதிகள். மாசாக்கிகள் என்ன, வளி மாசாக்கிகளாக இருந்தால் அது என்ன கார்பனீர் ஆக்சைடின் உள்செல்கிற வீதத்தை பாதிக்கலாம், அல்லது என்ன வேறு மாசாக்கிகளாக இருக்கலாம். அதே மாதிரி சில நிரோதிகள் தாவரத்தின் அனுசேப செயற்பாட்டை பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கிற சில நிரோதிகள். இவையெல்லாம் என்ன ஒளித்தொகுப்பை பாதிக்கின்ற காரணிகள். அப்ப இந்த ஒளித்தொகுப்பை பாதிக்கின்ற காரணிகள் என்றேக்குள்ளே அப்ப நாங்கள் முதலாவதாக ஒரு கன்செப்டை நாங்கள் விளங்கி வச்சிருக்கணும், ஒரு எண்ணக்கருவை நாங்கள் விளங்கி வச்சிருக்கணும். அந்த எண்ணக்கரு என்றால் யார் என்று பார்த்தீங்கள் அப்பன் நாங்கள் பார்க்கின்ற எல்லைப்படுத்தும் காரணிகள். ரைட், லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லுவோம். அப்பன் ஒளித்தொகுப்பை பாதிக்கின்ற காரணிகள்ல நாங்கள் வடிவாக விளங்கி வச்சிருக்க வேண்டியதடா எல்லைப்படுத்தும் காரணிகள், லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் சொல்றது. அப்ப இந்த ஒளித்தொகுப்பு தாக்கம் உங்களுக்கு தெரியுமா, ஒரு தொடரான தாக்க படிமுறையா இருக்கடா. ரைட், ஒளித்தொகுப்பு தாக்கம் ஒரு தொடரான தாக்க படிமுறை. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் அந்த தொடரான தாக்க படிமுறை என்னண்டு. ஆகவே இந்த தொடரான தாக்க படியிலப்பன் ஒன்றுக்கு மேற்பட்ட பல்வேறு காரணிகள் அதுல பங்கு வருது. நார்மலா யோசிச்சு பாருங்க, நான் உங்களுக்கு சொன்னான் சக்தி முதல் விடயம் சொன்னான்.
அதே மாதிரி உள்ளிட்டு பொருளாக என்ன கார்பன் ஆக்சைடை பயன்படுத்தணும், அதே மாதிரி நீரை பயன்படுத்தணும். அப்ப இவர் 2 பேரும் தங்களுக்குள்ள இந்த சக்தி முதலாகிய ஆரை பயன்படுத்தி ஒளிச்சக்தியை பயன்படுத்தி எங்க நடைபெறும் சொன்னான், பச்சை உருமணிகளை கொண்ட கலங்கள்ல நடைபெறுகிறது. ஆகவே பச்சை உருமணிகளுக்குள்ள பல்வேறுபட்ட பதார்த்தங்கள், உதாரணமா பாத்தீங்கன்னா ஒளிச்சக்தியாக துறிஞ்சிருக்கு குளோரோபில் இருக்குது. ஆகவே அது ஒளி தாக்க பொறிமுறையில் பங்கு வருகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்வின் பட்ட தாக்க செயல்முறையில் வெவ்வேறு ரசாயன பதார்த்தங்கள், ஸ்பெஷலி இந்த நாங்கள் நொதியங்களை சொல்லலாமடா. அப்ப வேறுபட்ட என்ன கூறுகள் எல்லாம் ஒன்றிணைந்து, காரணிகள் எல்லாம் ஒன்றிணைந்து தான் என்ன செய்த ஒளி தொகுப்பை மேற்கொண்டு போயிடும். அவை பல்வேறு காரணிகள் அதுல பங்கு பெற்றது. அப்ப இந்த காரணிகள் பல்வேறு பங்கு பெற்ற காரணத்தால விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொண்டிருந்தோம். அதுல பிளாக்மேன் என்ற விஞ்ஞானி வந்த பின் என்ன ஒரு பிரதானமான ஆளா கருதப்படுறார். அதாவது எல்லைப்படுத்தும் காரணிகளை அதுக்கான தத்துவத்தை முதல் முன்னிறுத்தினவர் இந்த பிளாக்மேன் என்ற விஞ்ஞானி. அப்ப இவர் என்ன எல்லைப்படுத்தும் காரணிகள் தொடர்பாக ஒரு கான்செப்ட் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப அதை என்னென்று நாங்கள் பார்ப்போம். இந்த எல்லைப்படுத்தும் காரணிகள் என்றால் என்னென்று பார்ப்போம். சரி, பாருங்கோடா, இந்த பிளாக்மேன் என்ன செய்தார் என்றால் ஒளித்தொகுப்பு வீதம் தொடர்பாக வெவ்வேறு பரிசோதனைகள், ஸ்பெஷலி என்ன கார்பனீர் ஆக்சைடின் வெவ்வேறு செறிவுகள்ல, அதாவது வேறுபட்ட ஒளிச்செறிவுகள்ல செய்யப்பட்ட பரிசோதனைகள்ல இருந்த பின் என்ன ஒளித்தொகுப்புக்கான எல்லைப்படுத்தும் காரணிகளை அது தொடர்பான தத்துவத்தை தெரிவிச்சிருக்கிறார். ரைட், வடிவா பாருங்க, பிளாக்மேன் என்ன செய்தவர் கார்பனீர் ஆக்சைடை வெவ்வேறு செறிவுகள்ல எடுத்து அதோட வேறுபட்ட காரணிகளையும் ஒன்றிணைத்து, அதே மாதிரி வேறுபட்ட ஒளிச்செறிவிலையும் பரிசோதனை அமைப்பை மேற்கொண்டு எங்களுக்கு என்ன இந்த எல்லைப்படுத்தும் காரணிகள் தொடர்பாக ஒரு கான்செப்ட் தெரிவிச்சார். இப்ப கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு, ரைட், 2 எல்லைப்படுத்தும் காரணி தொடர்பாக என்ன தர்க்க ரீதியான காரணங்களை அல்லது தர்க்க ரீதியான பரிசோதனைகளை அல்லது முடிவுகளை முன்வைத்த விஞ்ஞானி அவர் பிளாக்மேன். அதுக்கான விடை பிளாக்மேன். அடுத்த கேள்வி கேட்கலாம், எல்லைப்படுத்தும் காரணிகள் என்றால் என்ன? அப்ப நாங்கள் கமனாக ஜெனரலாக கதைக்காமல் we have to give the answer related with the photosynthesis, right? ஒளித்தொகுப்பு தொடர்பாகத்தானடா நாங்கள் பதிலை வழங்கணும். எல்லைப்படுத்தும் காரணிகள் என்றால் என்ன என்ற விடயத்துக்கு பாருங்க, ஒளித்தொகுப்பு போன்ற பல காரணிகள் தாக்கமடைகின்ற இரசாயன செயல்முறையிலே தாக்கத்தின் அளவு அக்காரணிகள்ல மிக குறைந்த செறிவில் கிடைக்கின்ற காரணியால் எல்லைப்படுத்தப்படுகிறது. வடிவா பாரப்பன் சிம்பிளா சொல்ல போனாலடா பல காரணிகள் சேர்ந்து ஒளித்தொகுப்பு தாக்கத்தை நிகழ்த்தேக்குள்ள அங்க குறைந்த செறிவில் இருக்கிற காரணிதானப்பன் அந்த ஒளித்தொகுப்பு தாக்கத்தில் என்ன போது செல்வாக்கு செலுத்த போகுது. அதாவது ஒளித்தொகுப்பு காரணிய ஒளித்தொகுப்பு செயல்முறைய எல்லைப்படுத்துகின்ற காரணியாக இருக்குது. ஆகவே அந்த குறைந்த செறிவில் கிடைக்கின்ற காரணியத்தானப்பன் நாங்கள் எப்படி சொல்லலாமடா எல்லைப்படுத்தும் காரணி என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். விளங்கி ஜாப்பன். அப்ப பல காரணிகள் ஒன்றிணைந்து ஒளித்தொகுப்பு தாக்கத்தை மேற்கொள்கின்ற பொழுது குறைந்த செறிவில் காணப்படுகின்ற காரணியைத்தான் நாங்கள் அப்படி சொல்றோம். அப்ப எல்லைப்படுத்தும் காரணி என்று நாங்கள் சொல்லிக் கொள்றோம். ரைட். அப்ப உதாரணமா பாருப்பன் ஒரு ஃபுட் ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கொள். ரைட். உனக்கு எல்லா அந்த ரெசிபியில உனக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸும் இருக்குது. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குள்ள நாங்கள் சுகர் ஆட் பண்ணி செய்யற ஃபுட் என்று வச்சுக்கொள். உனக்கு என்ன இப்ப சுகர் சரியான லெஸ் அமௌண்ட் என்றால் உனக்கு இப்ப அந்த ஃபுட் ப்ரிப்பேர் பண்றதுல ஸ்ட்ரகிளா இருக்கிறது யார்? அந்த சுகர். அப்ப இந்த ஃபுட் ப்ரிப்பேரிங் ப்ராசஸ லிமிட் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த சுகர் தான். அப்ப விளங்குதா? அப்ப எல்லைப்படுத்தும் காரணி என்றால் பல காரணிகள் ஒன்றிணைந்து ஒளித்தொகுப்பு தாக்கத்துல செல்வாக்கு செலுத்திக்குள்ள குறைந்த செறிவில இருக்கிற காரணி எதுவோ அதைத்தான் எப்படி நாங்கள் சொல்லிக் கொள்வோம்டா எல்லைப்படுத்தும் காரணிகள் நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அப்ப பொதுவாக இருக்கிற எல்லைப்படுத்தும் காரணிகள் என்று உனக்கு 2 ஆன்சருக்கு எதிர்பார்த்து கேட்டாலப்பன் நீ கொடுக்க வேண்டிய விடை ஒளிச்செறிவு மற்றும் CO2 செறிவு. ரைட். வடிவா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அப்பன் பொதுவான ஒளித்தொகுப்பின் பொதுவான எல்லைப்படுத்தும் காரணிகள் என்ன? ஒளிச்செறிவும் CO2 செறிவும் தான். ரைட். அதை விட அடிஷனலா நாங்கள் வெப்பநிலை தொடர்பாக கதைக்கலாம். அப்ப இந்த தாழ்வான CO2 செறிவிலே அப்பன்
ஒளித்தொகுப்பு தாக்கிகள் ஒன்றால் என்ன நடக்குது? CO2 அளவு குறையுது. சரி, CO2 அளவு குறைஞ்சால் யாரை பாதிக்கும்? வடிவா யோசிச்சு பாருங்க. ஓப்பன் உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. CO2 செறிவு குறைஞ்சால் எந்த தாக்க பொறிமுறை அல்லது படிமுறை வந்தப்ப உங்களுக்கு பாதிக்க போகுது? அப்ப நாங்கள் ஒளித்தொகுப்புல பார்த்துருந்தானே இப்ப 2 தாக்க படிமுறை பார்த்துறாங்க, ஒளித்தாக்க பொறிமுறை பார்த்துறாங்க, அதே மாதிரி கல்வின் வட்ட தாக்கப்படி பார்த்துறாங்க. அப்ப வடிவா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒளித்தாக்கத்துல நாங்கள் எங்கேயாவது கார்பன் டை ஆக்சைடின் பயன்பாடு பார்த்தினாங்களா? இல்ல, ஒளித்தாக்கத்துல நாங்கள் பார்க்கல. ஒளித்தாக்கத்துல யார் எடுத்தது? தண்ணியைத்தான் கொண்டே பயன்படுத்தினவர், கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்தல. அப்ப கார்பன் டை ஆக்சைடு எங்க பயன்படுத்தப்பட்டது? கல்வின் வட்ட தாக்க படிமுறையில் பயன்பட்டது. அப்ப கார்பன் டை ஆக்சைடின் அளவு உங்களுக்கு குறைவாக கிடைக்குது என்றாலப்பன் எந்த தாக்க பொறிமுறையை பாதிக்க போகுது? கல்வின் வட்ட தாக்க பொறிமுறையை பாதிக்க போகுதடா. ஆகவே நடக்க போகுது, ஒளித்தாக்கம் நடந்திருந்தாலும் போதிய அளவு கார்பன் டை ஆக்சைடில், ஆகவே கல்வின் வட்ட தாக்கம். யோசிச்சு பாருங்க, ஒளிச்சுவாசம் என்ற பிரச்சனை எப்படி வந்தது? கார்பன் டை ஆக்சைடுக்கும் O2க்கும் இடையிலான செறிவுக்கு வித்தியாசம் வரைக்கும் O2 செறிவு கூடவா இருந்துச்சு. ஆகவே நடந்தது, ருபிஸ்கோவில் இருக்கிற ஆக்சிஜனேஸ் தொழிற்பட்டு RGBP கொண்டு யாரோட தாக்கமடைய விட்டவர்? ஆக்சிஜனோட தாக்கமடைய விட்டுட்டார். ஆக பிரச்சனை அப்படிதான் நடந்தது. ஆகவே கல்வின் வட்ட தாக்கம் உங்களுக்கு என்னது? பாதிக்கப்பட்டது. அப்ப கார்பன் டை ஆக்சைடின் செறிவை கூட்டணும் என்று தானே உங்களுக்கு CO பொறிமுறை வந்தது. அதே மாதிரி தானப்ப நீங்கள் சிம்பிளா வச்சு கொள்ளுங்கடா. எல்லைப்படுத்தும் காரணிகள்ல கார்பன் டை ஆக்சைடின் செறிவு குறைவாக இருந்தால் அது எந்த தாக்க படிமுறை உங்களுக்கு பாதிக்கும் என்றாலப்பன் சிம்பிள் ஆன்சர்டா, சிம்பிள் விஷயம் கல்வின் வட்ட தாக்க படிமுறை. ரைட், சொல்ற விஷயம் இல்லைங்க. அப்பன் பாருங்க. அப்ப அடுத்து இந்த ஒளிச்செறிவு மாற்றத்திற்கும் ஒளித்தொகுப்பு வீதத்துக்கும் இடையிலான தொடர்பை வந்தப்பன் கிராஃபில் போட்டு உங்களுக்கு கேள்வி கேட்கிறவங்க. ரைட், நிறைய மாடல் கேள்விகள், நிறைய பாஸ் பேப்பர்லையும் இது தொடர்பான விடயங்கள் என்ன அணுகி இருக்கிறாங்க. எதிர்காலத்தில் என்ன கிராஃபை போட்டு கேள்விகள் கேட்கப்படலாம். அப்ப உங்களுக்கு என்னவான்? அப்பன் வடிவா தெரிஞ்சு வச்சுக்கொள். நாங்கள் வரைவுகளை அணுகைக்குள்ளியப்பன் பிசிக்ஸ்ல நீங்கள் 2 கான்செப்ட் படிச்சிட்டு வச்சுக்கலப்பன். ரைட், ஃபேக்டர்ஸ் நாங்கள் இந்த அச்சுகளை குறிக்கக்குள்ள ஒரு வரைவில் அச்சுகளை குறிக்கக்குள்ளப்பன் நீங்கள் ஃபேக்டர்ஸ் எங்க கொண்டே போறோம் நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ரைட், டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸ், இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸ், அதாவது சார் மாறிகள், சாரா மாறிகள். அப்ப ஒளித்தொகுப்பு பாரப்பன் 6ல தங்கி இருக்குது. லைட் இன்டென்சிட்டியில ஒளித்தொகுப்பு வீதம் தங்கி இருக்குது. அப்ப ஒளித்தொகுப்பு வீதம் என்றது யாருல தங்கி இருக்கிறார்? ஒளிச்செறிவுல தங்கி இருக்கிறார். அப்ப ஒளித்தொகுப்பு வீதம் என்ன? ஒரு சார்மாறி, அதாவது ஒளிச்செறிவு தொடர்பாக ஒளித்தொகுப்பு வீதம் மாறும். ஆகவே இந்த சார் மாறிகளை கொண்டே ரைட் டிபெண்டன்ட் ஃபேக்டர்ஸை கொண்டே நாங்கள் எங்க போடுவோம் என்றாலடா y அச்சில் கொண்டே போடுவோம். வடிவா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அப்பன் 2ஆல் xy என்று போட்டுட்டு கேப்பான் x அச்சுக்குரிய காரணியாது y அச்சுக்குரிய காரணியாது. பாருங்க, இந்த சார் மாறிகள், சாரா மாறிகள் என்ன சொன்ன? ஒளித்தொகுப்பு வீதம் ஒளிச்செறிவில் தங்கி இருக்கிறா. அப்ப ஒளித்தொகுப்பு வீதம் தானே தங்கி இருக்கிறார். அப்ப அவர் யாரு? ஒரு டிபெண்டன்ட் ஃபேக்டர், சார் மாறி. அப்ப சார் மாறியை கொண்டு எங்க போடுவோம்? நாங்கள் y அச்சில கொண்டே போடுவோம்டா. சாரா மாறி ரைட், ஒளிச்செறிவு என்றது எதிலையுமே தங்கி இல்ல, அது அதுவாக மாறிக்கொண்டு போகுது. அவர் ஒரு சாரா மாறி, அவரை கொண்டு எங்க போடுவோம்? x அச்சில நாங்கள் போடுவோம். அப்ப கேள்விகள்ல கேட்பாங்கடா, கிராஃபை போட்டுட்டு xy என்று போட்டு என்ன கேள்வியை கேட்பான்? x அச்சை குறிச்சு காட்டு, x அச்சுக்குரிய காரணி யாது, y அச்சுக்குரிய காரணி யாது. சின்ன சின்ன கேள்வி, குட்டி குட்டி விடிய வைப்பேன். நாங்களான அதை தெரியும் என்று கடந்து போறதால வினாக்கள் கேட்கல, ஃபைனல்ல உங்களுக்கு அதை அதோரமான வினாக்கள் கேட்கல, நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ரைட், அப்ப குழப்பம் அடையாமல் வடிவா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஒளித்தொகுப்பு வீதத்தை எங்க கொண்டே போடுவோம்டா? y அச்சில போடுவோம். அதே மாதிரிடா ஒளிச்செறிவை கொண்டு நாங்கள் எங்க போட போறோம்? x அச்சில போட போறோம். இப்ப பாருங்க, இந்த கிராஃப் வடிவா 3 கட்டங்களாக காட்டி கிடக்க. ரைட், ஒன்றில பாருங்க, ஒளிச்செறிவு என்னதான் அதிகரிச்சு கொண்டு போனாலும் அட் தி இனிஷியல் முதலாவது கிராஃப் வந்தப்ப கொஞ்சம் அதிகரிச்சு கொண்டு போட்டு பேந்தாங்கால் அப்படியே கான்ஸ்டன்ட் மாறாமலே இருக்குது. ஒளித்தொகுப்பு வீதம் அதிகரிக்கல என்றால் இங்க என்ன பிரச்சனை என்றால் கார்பன் டை ஆக்சைடு எல்லைப்படுத்தி கொண்டு நிக்குது. இன்சஃபிஷியன்ட் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு போதாது. ஆகவே அங்கால என்ன எல்லா காரணிகளும் எனக்கு இருக்குது, ஆனால் என்னால் அங்கால ஒளித்தொகுப்பை செய்யலாம இருக்கு. என்ன காரணம் என்று கேட்டால் தாவரம் சொல்லும் எனக்கு கார்பன் டை ஆக்சைடு காணாது.
அடுத்த பாருங்க கொஞ்சம் இன்டர்மீடியேட்டா போகுது என்றால் இங்க எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு இருந்தும் வேற காரணிகள் வந்தப்ப இதுல என்ன போறார் தாக்கம் செலுத்த போது நாங்கள் உதாரணமாக வெப்பநிலையை சொல்லலாம். அதாவது நொதியங்கள் தாக்கமுறுவதற்கான சிறப்பு வெப்பநிலை இங்க இல்ல என்ற ஒரு காரணியை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம். வேற ஒரு காரணம் அந்த லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கிற அங்கால பாருங்க பென் ரைட் அதிகரிச்சு கொண்டு போய் அவர் சாதாரண போக்கை காண்பிக்கணும். அப்ப இந்த கிராஃபின் வடிவங்கள் அங்கால நான் உங்களுக்கு கடைசியில கேள்வி நான் போட்டிருக்கிறேன். இந்த வடிவம் மாறுறது எப்படி விளங்கப்படுத்துறதுல நாங்கள் அங்கால பார்ப்போம். ரைட் விளங்குதா? அப்ப ஒளித்தொகுப்பு வீதத்தை என்ன பென் அதாவது ஒளிச்செறிவோட நாங்கள் கம்பேர் பண்ணி நாங்கள் கிராஃப் ஒரு வரைவு வடிவத்தில் கதைக்கிறது என்றால் பென் நீங்க இந்த படத்தை பார்த்து வடிவா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க பென். சரிதானே? ரைட் அடுத்த விஷயத்தை பாருங்க பென். இந்த தாழ்வான ஒளிச்செறிவுல வந்தப்ப ஒளித்தாக்க அளவு குறையும். ரைட் அதாவது ஒளிச்செறிவு நான் முன்ன சொன்னதானே கார்பன் டை ஆக்சைடின் அளவு குறைஞ்சால் யார் பாதிக்கப்பட்டவர்? கெல்வின் வெட்ட தாக்க பொறிமுறை பாதிக்கப்பட்டது. அதே மாதிரி அப்பன் ஒளிச்செறிவின் அளவு குறைந்தால் எந்த தாக்க பொறிமுறை பாதிக்கும் அப்பன்? ஒளித்தாக்க பொறிமுறை பாதிக்கப்படா. ரைட் அப்ப ஒளித்தாக்க பொறிமுறை பாதிக்கப்பட்டால் அடுத்த ஃபேக்டரா என்ன கதைக்கலாம் நாங்கள் அந்த கெல்வின் வட்ட தாக்க செயல்முறைக்கான சக்தியின் வடிவங்கள் எப்படி கொடுத்தவர்? ஏடிபியா கொடுத்தவர். அதே மாதிரி NADPH அவர் சப்ளை பண்ணவர் வழங்கினவர். ஆக என்ன நடக்கும்? உருவாக்கப்படுகின்ற ATP மற்றும் NADPH அளவு வந்தப்பன் குறையும். ரைட் ஆகவே என்னையும் ஒளித்தாக்க வீதம் பாதிக்கப்படுறதால Kelvin வட்ட தாக்க செயல்முறை பாதிக்கப்படுது. That means indirectly they are affecting the Kelvin cycle, right? விளங்குதாப்பன் மறைமுகமாக Kelvin வட்ட தாக்க வீதத்தை பாதிக்குது. எப்படி பாதிக்குது? ஒளித்தாக்கத்தை கட் பண்றதால, ஒளித்தாக்கத்தை அவை எல்லைப்படுத்தி கொண்டு நிக்கிறதால. விளங்குதாப்பன் அப்ப ஒளிச்செறிவு எப்படி? அப்ப கேள்வியாக கேட்கலாம். ஒளிச்செறிவு வீதமானது கெல்வின் வட்ட தாக்க வீதத்தினை எவ்வாறு பாதிக்கும் என்பதனை சுருக்கமாக விவரிக்க கேள்வி கேட்கலாம். அப்ப ரைட் கேள்வி கேட்டால் எதை நீங்கள் கதைக்கோணும்? ஒளித்தாக்கம் எல்லைப்படுத்தப்படுறதால அல்லது மட்டுப்படுத்தப்படுறதால ஒளித்தாக்கத்தின் விளைவுகளாகிய ATP மற்றும் NADPH உருவாகிற அளவு குறைவடைந்து கெல்வின் வட்ட தாக்கம் பாதிக்கப்படுகிறது. விளங்குதாப்பன்? ரைட் அப்ப நான் சொன்னே வரைபிண்ட போக்குகள் தொடர்பாக கேள்வி பாருங்க. சாதாரண ஒரு வரைபை தந்து உங்களுக்கு என்ன கேள்வி கேட்க போறான். அப்ப இங்க அவன் அச்சு குறிச்சு காட்டிட்டான். ரைட் அப்ப தரப்பட்ட வரைவில் வந்தப்பன் அச்சு குறிச்சிட்டான். ஆனால் இந்த மூன்று பேசஸா பிரிச்சுக்கிறான். மூன்று அவத்தைகளாக வரைவில் நேரான் கட்டம் கட்டமா காட்டுகிறான். அவத்தை A-க்குரிய ஒரு கட்டம், அவத்தை B-க்குரிய கட்டம், அங்கால அவத்தை C-க்குரிய கட்டம். அப்ப அவத்தை ஏயில பாருங்க பென் கான்ஸ்டன்டா அதிகரிச்சு கொண்டு போகுதுடா. அதாவது மாறா வீதத்தில நீங்க பிசிக்ஸ்ல பார்த்திருப்பீங்களா பென் அதிகரிச்சு கொண்டு போகுது. அங்கால போய் என்ன செய்யறார்? ஸ்லைட்லி அப்படியே குறைஞ்சு கொண்டு போய் சி என்ற பேஸ்ல கான்ஸ்டன்ட் லெவல்ல நிக்கிறார். விளங்குதாப்பன்? அப்ப இதுகின்ற போக்க நாங்கள் பார்ப்போம். சரியான இதுன்ற போக்க நாங்கள் பார்ப்போம். அப்ப இதுன்ற போக்கில பாருங்க பெண் இந்த வரைவு A பகுதியில வந்தப்பன் ஒளிச்செறிவு அதிகரிக்க ஒளித்தோப்பு வீதம் என்ன ப்ரொபோஷனல நேர் விகித சமனாக அதிகரிச்சு கொண்டு போகுதப்பன். வடிவா விளங்கடா வரைவு A பகுதியில அதாவது A என்ற அவத்தை பகுதியில கிராஃப் வடிவா பாருங்க பெண் என்ன நடக்குது? ஒளிச்செறிவு அதிகரிச்சு கொண்டு போக ஒளித்தொகுப்பு வீதம் என்னப்பன் மாறா வீதத்தில் அதாவது நேர் விகித சமனாக வந்தப்பன் அதிகரிச்சு கொண்டு போகுது. ரைட் அப்ப இங்க இப்படி கேட்பான் அவத்தை A பகுதியில் மட்டுப்படுத்தும் தாக்கம் காரணி அல்லது எல்லைப்படுத்தும் காரணி. அப்ப இங்க எல்லைப்படுத்தும் காரணி யார் இருக்கலாம் என்றால் வடிவங்களை கொள்ளுங்கடா ஒளிச்செறிவு தான் இருக்கலாம். ரைட் ஏனென்றால் other factors even the carbon dioxide or the temperature, right? மெயின்லி கார்பன் டை ஆக்சைடு கார்பனீர் ஆக்சைடு அதிக அளவில் தாராளமாக கிடைக்குது. இங்க நாங்கள் 3 லைன் அடிச்சு காட்டல தானே நான் முதல் வரைவில் காட்டின மாதிரி ஒரே வரைவை தான் கதைக்கிறான். மற்ற காரணிகள் என்ன கிடைக்கணும். ஆகவே
இப்ப அவத்தை ஏ பகுதியில எல்லைப்படுத்தும் காரணியாக இருக்கக்கூடியவர் என்றார், அது ஒளிச்செறிவுதான். கேள்வியில கேட்கலாம். அப்ப இப்படி ஒரு கேள்வியை போட்டுட்டு ஸ்ட்ரக்சர் உடைப்பான். எப்படி இதுல ஏபிசி என்ற 3 அவத்தைகள் இருக்கின்றது. ஏ அவத்தையில் எல்லைப்படுத்தும் காரணியாக இருக்கக்கூடிய காரணி எது? வடிவா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இங்க லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடியது என்றால் அது லைட் இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவு மட்டும்தான். ரைட். அடுத்த பாருங்க, இந்த பரவின் வி பகுதியில் ஒளிச்செறிவின் அதிகரிப்புடன் ஒளித்தொகுப்பின் தாக்க வீதம் எப்படி அதிகரிக்குது என்றால் மெதுவாக அதிகரிக்குதுடா. ரைட். படித்திறனை பாருங்க, கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைஞ்சு கொண்டு போறார். வரவின் படித்திறனை பார்த்தால் ரைட் ஆண்டிட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னால என்ன நடக்குது? டீட்டாண்ட அளவு, அந்த கோணத்தின் அளவு குறைஞ்சு குறைஞ்சு படித்திறன் குறைகிறார். என்ன நடக்கிறார்? அதிகரிக்கின்ற வீதம் குறைவடைகின்றது. ரைட். அப்ப அதிகரிக்கின்ற வீதம் ஏன் குறைக்கின்றால் இங்க தாக்க வீதம் தொடர்ந்தும் என்ன நடக்க எல்லைப்படுத்தப்படுகிறது. ரைட். அதாவது இங்க ஒளி வந்தப்பன் லைட் இன்டென்சிட்டி பிரச்சனை இல்லை. ஏன் லைட் இன்டென்சிட்டி படிப்படியாக கூறிக்கொண்டுதான் போகுது. ஆனால் கூடிக்கொண்டு போனாலும் தாக்க வீதம் எல்லைப்படுத்தப்பட்டிருக்குது என்றால் பி அவத்தையில ஒளி அல்லாத ஏதோ ஒரு ஃபேக்டர், it may be the carbon dioxide or the temperature, right? அதை விட வேறு ஏதாவது ஃபேக்டர் நேலாம் அங்க தாக்க வீதத்தை எல்லைப்படுத்தப்பட்டிருக்கலாம். மோஸ்ட் ப்ராபபிலி கார்பன் டை ஆக்சைடு. ரைட். அதிக அளவில் வந்தப்ப நாங்கள் யாரை கழிச்சு கொள்ளலாம்? கார்பன் டை ஆக்சைடு. அப்போ வடிவா வழங்குதப்ப அப்ப அதிகரிச்சு கொண்டு போய்க்கலாம். சீராக அதிகரிக்கிற முதலாவது அவத்தையில எல்லைப்படுத்தக்கூடிய காரணியாக இருக்கிறாரடா ஒளிச்செறிவு இருக்கிறார். ரைட். பிறகு மெதுவாக அதிகரிக்கின்ற அவத்தையாக பியில எல்லைப்படுத்த காரணியாக இருக்கிறார். இருக்க போறார் ஒளிச்செறிவு அல்லாத வேறு ஒரு காரணம் இருக்க போது. ரைட். அடுத்து பார்ப்போம். இந்த பரவின் சி பகுதியை பாருங்கடா. ஒளிச்செறிவு என்னதான் அதிகரிச்சு கொண்டு போனாலும் ஒளித்தொகுப்பு வீதம் என்ன அப்படி மாறாமல் அப்படியே என்ன காணப்படுது, கான்ஸ்டன்ட் லெவல்ல இருக்கடா. இங்கேயும் சேம் கான்செப்ட் தான் கதைக்கலாம். என்ன? ஒளிச்செறிவு அல்லாத வேற ஒரு காரணியால தாக்க வீதம் நடக்க போதப்பன் எல்லைப்படுத்த போகுதடா. ரைட். அங்க சொன்ன மாதிரி பிக்கு சொன்ன மாதிரி இட் மே பி த கார்பன் டை ஆக்சைடு ஓர் other components. Right. விளங்குதாப்பன். அடுத்து பாருங்கோடாப்பன் ஒளித்தொகுப்பில CO2 செறிவு, ஒளிச்செறிவு, வெப்பநிலை என்றது நாங்கள் என்ன பொதுவான எல்லைப்படுத்தும் காரணி. அதிலையும் பிரதான நான் முன்னுக்கு சொல்லி போட்டுறப்பன் ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு 2 காரணி என்று கேட்டுட்டால் நீங்கள் மெயினா கொடுக்க வேண்டியது ஆரப்பன் ஒளிச்செறிவு, கார்பன் டை ஆக்சைடு. பொதுவான காரணிகள் 3 கண்டுபிடியம் வந்துட்டால் வெப்பநிலையை நாங்கள் கொடுக்கலாம். ஏன்? என்ன காரணம்? பொதுவாக ஒளித்தொகுப்பு தாக்க படிமுறைகள் யாராலேப்பன் நொதியங்களால, வேறுபட்ட நொதியங்களால என்னப்பன் ஒழுங்குபடுத்தப்படுதல சீராக்கப்படுகின்றது. ரைட். அப்ப இங்க பாருங்க, இந்த எல்லைப்படுத்தும் காரணி ஒளித்தொகுப்பை பாதிக்கும் காரணிகள்ல நாங்கள் நீரெல்லாம் பார்த்தனாங்க. ஆனால் எல்லைப்படுத்தும் காரணிகள்ல வந்தப்பன் நாங்கள் நீரையும் கருதுறையில, அதே மாதிரி குளோரோபில்லின் செறிவையும் வந்தப்பன் நாங்கள் பொதுவாக எல்லைப்படுத்தும் காரணிகளாக நாங்கள் கருதுவது இல்லை. அப்ப MCQல போட்டு விட்டுருவானப்பன். ரைட். ABCD கேள்வியிலேயே போடலாம். ஒளித்தொகுப்பின் எல்லைப்படுத்தும் காரணிகளில் பின்வருவனவற்றில் அமையாதது அல்லது அமையாதவை எது அல்லது எவை? ஒளிச்செறிவு போடுவான், கார்பன் டை ஆக்சைடு போடுவான், வெப்பநிலை போடுவான், நீர் போடுவான், குளோரோபில் செறிவு போடுவான். உங்களுடைய தெரிவு என்னவா இருக்கும்? சிலபஸுக்கு உட்பட்ட தெரிவா அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னவா இருக்க போது? நீரை நீங்கள் தெரிவு செய்யலாம், அதே மாதிரி குளோரோபில் செறிவை தெரிவு செய்யலாம். ரைட். விளங்குதாப்பன் இவை 2 பேருமே எல்லைப்படுத்தும் காரணிகளாக அமையப்போவது இல்லை, நாங்கள் பொதுவாக கருதுவது இல்லை. ரைட். இப்போ ஒரு அடுத்த கேள்வியை பாருங்க. இந்த ஒளித்தொகுப்பு வீதத்தை எடுத்து காட்டுறதுக்கு இந்த CO2 வந்தப்பன் உள்ளெடுக்கப்படுகின்ற CO2 அளவை பயன்படுத்தலாம். 10ஆம் ஆண்டிலேயே நாங்கள் இதுகள் தொடர்பாக உள்ளெடுக்கப்படுகின்ற வாயுக்களின் அளவுகள் தொடர்பாக வச்சு கொண்டப்பன் சில வீதங்கள், ஸ்பெஷலி நீங்கள் 8ஆம் பாடம் 10ஆம் ஆண்டில் நீங்கள் 8ஆம் பாடம் பார்க்கக்குள்ள அங்க அங்கிகளின் சிறப்பியல்புகள் எப்பன் சுவாசம் என்று பார்க்கல சுவாச வீதத்தை எவ்வாறு நாங்கள் துணிரண்டாக்க என்ன ஆக்சிஜன் கனவளவை வச்சு கொண்டு துணிறது, அதையே நாங்கள் என்ன இந்த பாடத்தில் இங்க வந்து A லெவல்லையும் சுவாச வீதம் துணிறதுக்கு சுவாசமானியில என்ன மாதிரி
உள்ளெடுக்கப்படுகின்ற வெளிவிடப்படுகின்ற வாயுக்களின் கனவளவை வச்சுக்கொண்டு சுவாச ஈவு சுவாச வீதம் எல்லாம் பார்த்துக்கணும் ரைட். கனவளவுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் எப்படி துணி நடப்போம் அதே மாதிரி தான பெண் ஒளித்தொகுப்பு வீதத்தை மடா உள்ளெடுக்கப்படுகின்ற கார்பனீர் ஆக்சைடின் அளவை வச்சுக்கொண்டும் நாங்கள் என்ன பெண் துணிஞ்சு கொள்ளலாம். சொல்ல நாங்கள் பிராக்டிக்கல் விஷயம் அங்கால பார்க்க போறோம். அப்ப இங்க இந்த கிராஃப வடிவா பாருப்பன் ரைட். இந்த கிராஃப வடிவா பார். நான் சொன்ன மாதிரி எக்ஸ் அச்சில வந்த பெண் ஆரப்பொடினம் என்றால் ஒளிச்சரிவு. ஏன் ஒளிச்சரிவு வந்த பெண் இந்த ஒரு சாரா மாறி விளங்குதா பெண் இண்டிபெண்டன்ட் ஃபேக்டர். இங்க y அச்சில பாருங்க பெண் பிளஸ் சைட்ல நேர்பக்கத்துல போட்டுக்கிறாங்க கார்பனீர் ஆக்சைடு உள்ளெடுக்கப்படும் அளவு. ஆறால ஒளித்தொகுப்பால தாவரங்கள் கார்பனீர் ஆக்சைடை உள்ளெடுப்பார். மறைப்பக்கத்துல பாரப்பன் மறையச்சில குறிச்சு கிடக்கடா கார்பனீர் ஆக்சைடு வெளியேற்றப்படும் அளவு. அப்பன் ஒரு கிராஃப் தொடர்பாக வரைவுகள் அல்லது கட்டமைப்புகள் தன்னுடைய கேள்வி கேட்டால் அந்த வரைவுகள் கட்டமைப்பில் இருக்கிற அனைத்து விடயங்களையும் ஒருக்கா வாசியப்பன் அதை வாசிச்சப்பன் அதை நாங்கள் உள்ளுக்குள்ள கேப்சர் பண்ணிக்கொள்ளணும். இது ஏன் போட்டிருக்கிறோம், இது என்னத்துக்காக வேண்டி போட்டிருக்கிறோம். சில பிள்ளைகள் கவனீனமாக என்ன கிராஃபை வாசிக்கல ரைட். ஓகே YH என்ன குறிச்சிருக்கு CO2 உள்ளெடுக்கப்படுற அளவு குறிச்சிருக்கணும். ஓகே டசன்ட் மேட்டர். எக்ஸாக்ட்ல என்ன குறிச்சுக்கிடாக்கு ஒளிச்சரை குறிச்சிருக்கு. கீழே பாப்பினமா இல்ல. ஆனா கீழே என்ன போட்டுக்கிறீங்க CO2 வெளியேற்றப்படுகின்ற அளவு. இது மறைக்கன அளவு. ஏன் வெளியில போறது மைனஸ் தானே பெண் குறிச்சு கிடையாது. அப்ப கார்பனீர் ஆக்சைடு எப்படி வெளியேற்றப்படும், எப்படி பிள்ளைகள் வெளியேற்றப்படும் மடிவா ஜோசிங்க பிள்ளைகள் இங்க சுவாச செயல்முறையில் வெளியேற்றப்படுது. பாருங்க பெண் வெளியேற்றப்படுகின்ற கனவளவையும் உள்ளெடுக்கப்படுகின்ற கனவளையும் எக்ஸ் என்ற இடத்துல வச்சு நாங்கள் கதைக்குள்ள ரைட். அந்த எக்ஸ் வந்த பெண் ரைட் வரைபில அதாவது எக்ஸ் அச்ச இடைவெட்டுகின்ற அந்த புள்ளியில என்ன இருக்கணும் ஜீரோவா இருக்குதுடா. அதாவது இங்க தேறிய கனவளவு கார்பனீர் ஆக்சைடு உள்ளெடுக்கப்படுகின்ற அளவும் கார்பனீர் ஆக்சைடு வெளியில அனுப்பப்படுகின்ற அளவும் ஒன்று கொண்டு சமனா இருக்குதுடா. அதால தான் நடக்குது ஜீரோ ஸ்டேஜுக்கு வந்துட்டார். விளங்குதாப்பன் ரைட். அப்ப இந்த வரைவின் போக்கு சுருக்கமாக விளக்க சொல்லி இருக்கிறோம். நாங்கள் இங்க வரைவில் கருதப்பட வேண்டிய புள்ளியே அரப்பன் இந்த எக்ஸ் என்ற விடயத்தை தாண்டா கருதணும் ரைட். அப்ப எப்படி விளக்குறேன்னு நாங்கள் பார்ப்போம். சிறப்பன் பாரப்பன் இங்க குறித்தோர் ஒளிச்சரிவு எக்ஸ் எனும் நிலையில் முதல் அவசியம் விளங்கணும் ரைட். குறித்தோர் ஒளிச்சரிவு எக்ஸ் என்ற நிலையில CO2வின் தேறிய பரிமாற்றம் வந்த பெண் எப்படியா இருக்குடா ஜீரோவா இருக்கு, பூஜ்ஜியமாக இருக்குது. இந்நிலையில் ஒளித்தொகுப்பினால் உள்ளெடுக்கப்படுகின்ற CO2வின் அளவும் சுவாச செயற்பாட்டினால் வெளிவிடப்படுகின்ற CO2வின் அளவும் சமனாக காணப்படுகின்றது. அதாவது நாங்கள் இனிசியலே பார்த்தோம் ரைட். சுவாசத்திலையும் பார்த்திருப்பீங்கள், ஒளித்தொகுப்பிலையும் பார்க்க போறோம். என்ன சொல்ல போறோம் என்றால் ஒளித்தொகுப்பு வீதம் சுவாச வீதத்திற்கு சமனாக இருக்கின்றது ரைட். இதத்தான பெண் நாங்கள் படிச்சு கொள்ளலாம். சரி உங்களுக்கு மேலதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க பெண் ஈடு செய்நிலை என்று சொல்றேன் ரைட். compensation points right. That means rate of photosynthesis is equal to the rate of respiration right. That point we can consider what is that compensation point. விளங்குதா அப்ப நாங்கள் எப்படி கொள்ளலாம் compensation point ஈடு செய்நிலை என்று நாங்கள் கதைச்சு கொள்ளலாம்டா ரைட். அதாவது ஈடுசை நிலையில் தேறிய ஒளித்தொகுப்பு பூஜ்ஜியம் என்றால் வடிவா ஜோதிச்சு பாருங்க பெண் தாவரங்கள் என்ன செய்கிறார் ஒளித்தொகுப்பில சேதன உணவை தொகுக்கிறார். ஏன் சேதன உணவை தொகுக்கிறார்? தன்னுடைய சக்தி தன்னுடைய உடற்தொழிற்பாடுகளுக்காக சேதன உணவை தொகுக்கிறார். சரி தொகுக்கப்பட்ட சேதன உணவை என்ன செய்யலாம் உடற்தொழிற்பாடுகளுக்காக சக்தியாக மாற்றீடு செய்யணும் என்றால் சுவாச செயல்முறை கலச்சுவாச செயல்முறைகளை கொண்டு வந்து போட்டு ஏடிபி சக்தியை தொகுக்கணும். அப்ப இந்த நிலையில சுவாச வீதமும் ஒளித்தொகுப்பு வீதமும் சமனென்றால் நாங்கள் இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரலாம்டா, இன்னொரு முடிவுக்கு வரலாம். அங்க உலர்நிறையில் எதுவித மாற்றமும் இல்லை. உலர்நிறையில் எதுவித மாற்றமும் இல்லை ரைட்.
அப்ப அந்த 3 கிராஃப் தந்திருக்கிறேன். அப்ப அதாவது ஒளித்தொகுப்பில வந்து ஒளித்தொகுப்பு வீதத்துல வந்து சரியானே லைட் இன்டென்சிட்டி அண்ட் கான்சன்ட்ரேஷன், ரைட்? தட் மீன்ஸ் லைட் இன்டென்சிட்டி, rate of photosynthesis, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன், கார்பன் டை ஆக்சைடின் செறிவு, அதே மாதிரி ரேட் ஆஃப் photosynthesis ஒளித்தொகுப்பு வீதம், அதே மாதிரி டெம்பரேச்சர் வெப்பநிலை, ஒளித்தொகுப்பின் வீதம். இந்த லாத்துக்கு இடையிலான தொடர்பை நாங்கள் பயன்படுத்தி இப்படி வரையமைக்கலாம். வடிவா தெரிஞ்சு வச்சுக்கொள். ஒளிச்சரிவு கண்டால் நாங்கள் நோமலா பார்த்த வரைவு தான் இந்த மாதிரி அதிகரிச்சு கொண்டு போய் மாறாமல், கார்பன் டை ஆக்சைடு அதிகரிச்சு கொண்டு போய் மாறாமல். ஆனால் டெம்பரேச்சர் என்றால் யோசிச்சு பாருங்க, அப்ப நாங்கள் நொதியத்துக்கு படிச்ச மாதிரி வரணும். ஏன்னா நொதியத்தாக்க விதம் வந்து யாரால? வெப்பநிலையால கட்டுப்படுத்தப்படுகின்றது. விளங்குதா அப்பன்? ரைட்? பாருங்க அப்பன், அப்ப ஒளித்தொகுப்பின் எல்லைப்படுத்தும் காரணிகள்ல நாங்கள் 3 கிராஃபை முன்னேறம் ஒரே பார்வையில நாங்கள் பார்த்துட்டோம் என்ன மாதிரி போக்கிருக்கு. இப்ப அடுத்து பாருங்க அப்பன், கேள்வி கேட்பார். இந்த ஒளித்தொகுப்பு வீதம் ஒளிச்சரிவின் அதிகரிப்புடன் எவ்வாறு அதிகரிக்கின்றது என வரைபின் உதவியுடன் விளக்குக என்று கேள்வி கேட்பார். விவரிக்க முன்னுக்கு பார்த்த காரணம் தானே என்ன மாதிரி ஒளித்தொகுப்பு 3 ஃபேஸஸுக்கு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன், 3 அவத்தையா பிரித்து விளங்கப்படுத்தினேன். என்ன மாதிரி ஒளிச்சரிவு வந்து எல்லைப்படுத்தும் காரணியாக இருக்கக்குள்ள என்னவார் அப்படியே அதிகரித்து கொண்டு போவார். பிறகு என்ன செய்வார்? ஒளிச்சரிவு அல்லாத வேறு காரணிகள் எல்லைப்படுத்தும் காரணிகளாக இருக்கக்குள்ள என்னவார் அப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு பிறகு என்னவார் அப்ப ஒரு மாறாத நிலைக்கு வருவார். விளங்குதாப்பன்? இது என்ன ஒளித்தொகுப்பு வீதம் ஒளிச்சரிப்பு அதிகரிப்பு எவ்வாறு மாறுகின்றது என்றதை நாங்கள் என்ன வரைவு ரீதியாக விளக்குறோம். அப்ப என்ன ஒளித்தொகுப்பு வீதம் ஒளிச்சரிவின் அதிகரிப்புடன் அதிகரிக்கும். முதலாவது போய் நாங்கள் கொடுக்கணும். இரண்டாவது சொல்லணும், வேறு காரணிகளினால் எல்லைப்படுத்தப்படுகின்ற போது படிப்படியாக நியமப்பன் அதிகரிப்பு வீதம் குறைவடையும். just like physics, right? பிசிக்ஸ்ல நீங்கள் கிராஃப்ஸ் தொடர்பாக என்ன நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை நாங்கள் இங்கே லேப்டாப் பண்ணலாம். ரைட்? அடுத்து பாருங்க அப்பன், மிக ஒளிச்சரிவு அதிகரித்து கொண்டு போகுமாக இருந்தால் யூ ஆர் ஸ்டடிட் ஒரு பிரச்சனை பார்த்துறாங்க. ட்ராபேக் உண்டு. என்னண்டு யோசிச்சு பாருங்க பன், ஒளி பாதுகாப்பு ஒரு விஷயம் படிச்சாங்க. ஞாபகம் இருக்காப்பன் ரிகால் பண்றேன். என்ன? இந்த குளோரோபில் ஏ அல்லாத வேறு நிறப்பொருட்கள் காணப்படுறதால ஒளி பாதுகாப்பு, அதாவது மேலதிகமான ஒளியை அவை பயன்படுத்துறதால, ரைட்? தே ஆர் யூட்டிலைசிங், அவ பயன்படுத்துறதால இந்த மேலதிக ஒளிச்சரிவு குளோரோபில்லை என்ன அமைப்பழிய செய்வதில் இருந்து பாதுகாக்கப்படுகின்றது நாங்கள் பார்த்துறாங்களா அவர். அப்ப வடிவாக வச்சுக்கொள்ளடா, ஒளிச்சரிவு ஒரு லிமிட்டுக்கு அங்கால அதிகரிச்சு கொண்டு போகுது என்றால் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி குளோரோபில்ல வந்து விழுறச் செய்யறதால உங்களுக்கு என்ன இல்லாம ஒளித்தொகுப்பு வந்து பாதிப்படையலாம். அதனால என்ன அப்படியே மாறாத நிலைக்கு போய் கொண்டிருக்க முடியாது. சொல்ற விஷயம் விளங்குதா? ஏன் அந்த ஸ்டேஜ் இதுன்னு இப்போ வடிவா சொன்னாச்சு அவங்களுக்கு அவ பூரணமான விளக்கத்தை எல்லா ஐடியாஸையும் கெதர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பெண் அங்க கேட்கப்பட்ட வினாக்கு எத்தனை கோடுகள் விட்டுருக்கணுமோ அதுக்குள்ள அழகாக அவன் எதிர்பார்க்கிற விடயத்தை நீங்கள் சரியாக எழுத குறிக்கணும். ரைட்? இதுக்கு என்ன திருப்ப 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 இப்படியான கேள்விகளை வந்தப்ப நீங்கள் அணுகி பார்க்கணும். ரைட்? பயிற்சிகள் செய்யாமல் அப்ப நாங்கள் போய் நேலாது எதையுமே நாங்கள் அணுகி பார்க்க. ஸோ யூ ஷுட் ஹேவ் தி எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி क्वेश्चंस. ரைட்? கேள்விகளுடன் உங்களுக்கு என்ன பண்ண ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். முதல்ல பிழை எடுக்கணும், திருப்பி என்ன அந்த பிழைகளை திருத்தி நீங்கள் சரியாக படித்துக் கொள்ளணும். பிறகு நீங்கள் என்ன எப்பவுமே சரியாக விடை எழுத பழகிக்கொள்வீங்களா? ரைட்? விளங்குதோ பிள்ளைகள் உங்களுக்கு? அடுத்த விஷயத்தை பாருங்க அப்பன், இந்த உயர் ஒளிச்சரிவிலே அப்பன் குளோரோபில் விழுறலுக்கு உள்ளாகும். இந்நிலைமை பாதிப்பு, ரைட்? அதாவது இந்த நிலைமை என்ற பாதிப்பை கணிசமான அளவு குறைக்கிறதுக்காக வந்த பின் தாவரங்கள் சில உபாயங்களை கொண்டுள்ளன. நீங்கள் ஓ லெவல்லே பார்த்து வச்சுக்கிறீங்களா? 2 ஆவியீர்ப்பு வீதத்தை குறைப்பதற்காக தாவரங்களில் காணப்படுகின்ற கட்டமைப்பு இசைவாக்கங்கள் என்று சில விஷயங்கள் அங்கே படிச்சிட்டீங்களா? ரைட்? ஏன் முதலாவது யூனிட் பார்க்கக்குள்ள இன்ட்ரோடக்ஷன் பயாலஜியிலேயே இந்த இசைவாக்கங்கள் தொடர்பாக நீங்கள் படிக்கக்குள்ள சில இசைவாக்கங்கள் சில தாவரங்கள்ல இருக்கும் என்றப்ப கொஞ்சம் அடிஷனலா எல்லாம் என்ன எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் படிச்சு வச்சிருப்பீங்க. You may have that knowledge, right? Definitely. அப்ப இங்க நான் குளோரோபில்ல வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஆகவே எனக்குள்ள சில தந்திரங்கள் இருக்குன்னு தாவரம் சொல்லுறார். என்ன தந்திரம் என்று பாத்தீங்கன்னா முதலாவது படியமாடா தடித்த புறத்தோல். ரைட்? நாங்கள் மேங்க்ரூவ் பிளான்ட்ஸ்ல பார்க்கலாம். கண்டெட் தாவரங்கள்ல என்ன அதிக அளவு சூரிய ஒளிக்கு வந்து அவை எக்ஸ்போஸ் பண்ணினோம். ஆகவே
தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி வந்த பெண் இலைக்கு மேற்பரப்பில் என்ன பெண் தட்டித்த புறத்தோள்கள் காணப்படும் ரைட் பளபளப்பா இருக்கும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா மயிருள்ள இலைகள் இருக்க ரைட் தாவரத்துக்கு மேல மயிருள்ள இலைகள் அப்படியே மூடுபடைய அப்படி என்ன சின்ன இருக்கும். படத்தை நாங்கள் பார்த்தா வடிவ விளங்கி கொள்ளலாம் ரைட் விளங்குதா பெண். இது என்ன அதிக ஒளிச்செறிவிலிருந்து தங்களை ப்ரொடெக்ட் பண்ணி கொள்றதுக்கு இந்த தாவரங்கள் கொண்டிருக்கிற உபாயம். அடுத்த கேள்வி என்ன மற்ற கிராஃப்க்கும் கேட்கலாம். 2 ஒளித்தொகுப்பு வீதம் வெப்பநிலையின் அதிகரிப்புடன் இவ்வாறு அதிகரிக்கும் என வரைவின் உதவியுடன் சுருக்கமாக விளக்குக ரைட் வித் தி ஹெல்ப் ஆஃப் கிராஃப். அப்ப இந்த வினாவை நீ அணுகோணும் என்றால் previous knowledge right what you have studied in enzymes நீங்கள் நொதியங்கள் தொடர்பாக என்ன படிச்சு வச்சிருக்கீங்களோ அந்த knowledge அப்ளை பண்ணாலே போகும். நொதியங்களுக்கு என்ன சொன்னாங்க தாக்க வீதம் வந்த பெண் வெப்பநிலையோட முதலில் அதிகரித்து கொண்டு போகும் until அவர்களுக்கான optimum temperature சிறப்பு வெப்பநிலை மட்டும் நாங்கள் அன்னளவாக 40 வாய்ஸ் படிச்சு வச்சுக்கிறோம். அப்ப சிறப்பு வெப்பநிலை மட்டுக்கும் நொதிய தாக்க விதம் நடந்த சீராக அதிகரிச்சு கொண்டு போய் அந்த சிறப்பு வெப்பநிலையை தாண்டி அங்கால நாங்கள் வெப்பநிலையை கொண்டு போயக்குள்ள அங்க டிரமஸ்டிக்கா வந்த பெண் சட்டாரண்டு குறைஞ்சவர் இப்படியே அதிகரிச்சு கொண்டு போய் கிராஃப் சடக்கன் அப்படியே விழுந்தது. ஏன் அப்படி விழுந்தது என்ன காரணம் அங்கால நொதியங்கள் அமைப்பழிவிற்கு உள்ளதால் இயற்கை அகற்றலுக்கு உட்பட்டதால. அதே கன்செப்ட் ஆன நீங்க ஒளித்தொகுப்பு வீதம் வெப்பநிலையோட அதிகரித்து சென்று பின்னர் ஒரு சிறப்பு வெப்பநிலையின் பின்னர் திடீர் வீழ்ச்சி போக்கை காண்பிக்கும். ஏனெனில் ஒளித்தொகுப்பானது வேறுபட்ட நொதியங்களால ஒழுங்குபடுத்தப்படுகின்ற ஒரு உயிர் ரசாயன அனுசேப செயல்முறை ஆகும். ரைட் இங்க பாருடா how many points they are expecting. ஒளித்தொகுப்பு வீதம் ஒரு சிறப்பு வெப்பநிலை வட்டம் அதிகரித்து செல்லுது பின்னர் சிறப்பு வெப்பநிலை திடீரென ஒரு வீழ்ச்சி போக்கை காண்பிக்குது. ஏனெனில் ஒளித்தொகுப்பு வீதமானது வேறுபட்ட நொதியங்களால் என்ற கன்செப்ட் சொல்லி ஒழுங்குபடுத்தப்படுது. அப்படி ஒழுங்குபடுத்தப்படுகின்ற இது ஓர் உயிர் ரசாயன அனுசேப செயல்முறை ஆகும். விளங்குதோப்பன் அடுத்து பாரப்பன் கார்பன் டை ஆக்சைடின் போக்கையும் சிம்பிளா கேட்கலாம். கிராஃபை போட்டு கேட்கலாம் கேள்வி ரைட். அப்ப இங்கேயும் என்ன மாதிரி கார்பன் டை ஆக்சைடோட முதல் அதிகரிச்சு கொண்டு போகுது. அப்ப அதிகரிக்கிற அந்த எல்லைக்கும் கார்பன் டை ஆக்சைடு என்ன எல்லைப்படுத்தும் காரணியாக இருக்கிறார். அங்கால மாறாத போக்கை காண்பிக்கல கார்பன் டை ஆக்சைடு அல்லாத வேறு காரணி ஸ்பெஷலி ஒளிச்சரிவு என்ன எல்லைப்படுத்தும் காரணியாக அமைஞ்சிருக்கிறார். ஆகவே என்ன அந்த மாறாத போக்கை காண்பிக்கிறார் ரைட். அப்ப இங்க பாரப்பன் ஒரு முக்கியமான சில பாயிண்ட்ஸ் பார்க்கணும். இங்க நீர் ஒளித்தொகுப்பின் தாக்க பொருட்கள் ஒன்று கிடைக்கின்ற நீரின் அளவு குறைகின்ற போது இலைவாய்கள் மூடுகின்றன. அங்க நாங்கள் C4 என்ன ஒரிஜின் ஆகினதா கூர்ப்படைஞ்சது எவல்யூட் ஆகினது நாங்கள் அங்க பார்த்துட்டோம். இதனால் உள்ளெடுக்கப்படுகின்ற CO2 அளவு குறைவடைகின்றது. இதன் காரணமாக ஒளித்தொகுப்பின் அளவு குறையுது. ஆனால் நாங்கள் எல்லைப்படுத்தும் காரணிகளை கொண்டு வச்சு பார்க்கல. ஆனால் ஒளித்தொகுப்பை பாதிக்கின்ற காரணி என்று நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ரைட். அடுத்த விஷயம் பாருங்க இந்த ஒரு சிறு குறிப்பு கேள்வி ஒன்று கேட்கலாம். அதாவது இலைகளில் காணப்படுகின்ற ஒளித்தொகுப்புக்கேற்ப சிறப்பியல்புகள் ரைட். அப்ப இலைகள்ல காணப்படுற தட்டியான அமைப்பு அதிக ஒளியாக துறிஞ்சிருக்கு அதிக மேற்பரப்பை வழங்குது ரைட். அதிக ஒளியை பெறக்கூடிய வகையில் இலைகள் தண்டில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கப்பன். அடுத்தபடியும் பாருங்க இலையில் மேற்றோல் புறத்தோல் என்பன ஒளியை ஊடுகடத்தக்கூடியதாக இருக்குது ரைட். அடுத்த இயல்பு பாருங்க இந்த இலை நடுவுளிய கிழங்கள்ல வந்தப்பன் பச்சை உருமணிகள் காணப்படுதல். பச்சை உருமணிகள் காணப்பட்டால் மட்டும் போதாது. அடுத்து நடக்குது இந்த பச்சை உருமணிகள் ஒளியை நோக்கிய அசையக்கூடியதாக காணப்படுகிறா ரைட். அடுத்த பச்சை உருமணிகள்ல ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள் இருத்தல் வேலிக்காட்புடைக்கல வளையம் வந்து கீழ வளையங்களுக்கு ஒளியை ஊடுருவி கடத்தக்கூடிய மாதிரி நீளப்பாடாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருத்தல் ஒளியின் முன்னிலையில் இலைவாய்கள் திறத்தல் வழியிலிருந்து CO2 உள்ளெடுக்க உதவுகின்ற இலைவாய்கள் காணப்படுதல். அதே மாதிரி CO2 தூக்கி வைக்கக்கூடிய கலத்திடைவெளிகள் இலை நடுவழிய கலத்தில் காணப்படுதல். அதே மாதிரி ஒளித்தொகுப்பிற்கு தேவையான நீர் கணிப்புகளை வழங்கும் கால் இலையம் ஒளித்தொகுப்பின் விளைவுகளை கொண்டு செல்லும் உரிய இலையம் என்ற நரம்புகள் இலை நரம்புகள் இருத்தல். இதெல்லாம் நாங்கள் என்ன செய்யலாம் ஒளித்தொகுப்பிற்கான இலைகளில் காணப்படுற தாவரங்களில் காணப்படுற இசைவாக்கம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் அப்பன் ரைட். இது கேள்வியில கேட்கலாம் அப்பன் ஆல்ரெடி கேட்ட கேள்விகள்
பல மாதிரி வினாக்கள் ரைட். போன வருஷம் பல மாதிரி வினாக்கள் உங்களை செய்து பார்த்தால் கணப்பிள்ளைகளுக்கு அது விளங்கி இருக்கும். போன வருஷம் அந்த மாதிரி பேப்பர்களே இந்த வினாவப்பட்டிருந்தா அதெல்லாம் நான் இதில் உங்களுக்கு போட்டிருக்கேன் ரைட். அடுத்த பாருங்க, ஒளித்தொகுப்பு வீதத்தை அளவீடு செய்யறடா, இது ஒரு பிராக்டிக்கல் கொஸ்டின் ரைட். இந்த பிராக்டிக்கல் பேஸ்ட் பரிசோதனை தொடர்பான கேள்விகள் அப்பன் இப்ப என்ன சமீப காலத்தில் அதிகரிச்சு கொண்டு வருது. உங்களுக்கு பேப்பரை பார்த்தாலே விளங்கும். அப்ப ஒளித்தொகுப்பு வீதத்தை அளவீடு செய்யறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்றால், குறித்த நேரம் ஒன்றில் ஒளித்தொகுப்பின் போது வெளிவிடப்படுகின்ற ஆக்சிஜன் கனவளவை அளந்து நாங்கள் என்ன ஒளித்தொகுப்பு வீதத்தை அளக்கலாம். அப்ப இந்த ஒளித்தொகுப்பு வீதத்தை அளக்கிறதுக்கு அப்பன் ஓடஸின் உபகரணம் பயன்படுது. அது நான் உங்களுக்கு இங்க தெளிவாக படத்துல காட்டுகிறேன். படத்துல பாருங்க அப்பன், ஒரு ஒளி முதல் இருக்குடா, அது ஒளியை நோக்கி அடிக்குது. என்ன உனக்கு ஒரு என்ன முகவைக்குள்ள பாத்தீங்கன்றால் அப்பன் என்ன குளத்து நீருடன் கூடிய முகவைக்குள்ள என்ன அதே குளத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு நீர் தாவரம், ஸ்பெஷலி நாங்கள் ஐதரில்லாவை பயன்படுத்தலாம். ஒரு வெப்பமானி ஒன்று வச்சுக்கிறேன். ஏன் வெப்பநிலை ஒளித்தோப்பை பாதிக்கிறபடியா மாறாமல் போனோம் ரைட். பாரம்பரிய அப்படியே ஒரு புட்களால் இணைச்சு கொண்டு வந்து செலுத்துகளால் இணைச்சு கொண்டு வந்து ஒரு உறிஞ்சியோட நாங்கள் இணைச்சு வச்சிருக்கிறோம். அங்க நாங்கள் அங்க கனவளவை அந்த உறிஞ்சின் ரீடிங்ல நாங்கள் எடுக்க போறோம் ரைட். அந்த செலுத்துகுழாயில் இருக்கிற ரீடிங் அங்க படிவகுக்கை செய்யப்பட்டிருக்கும். அங்க ஒரு நீர்க்குமிழியை ஏற்படுத்தி வளிக்குமிழியை ஏற்படுத்தி அந்த வளிக்குமிழி அசைகின்ற தூரத்தை வச்சு கொண்டு நாங்கள் உள்ளெடுக்கப்பட்ட அல்லது வெளிவிடப்பட்ட வாயுக்கள் கனவளவை நாங்கள் அளக்கலாம். இங்க யாரை அளக்க போறோம் என்றால், வெளிவிடப்பட்ட ஓட்டுவின் கனவளவை வச்சு கூட நாங்கள் ஒளித்தொகுப்பு வீதத்தை கதைக்க போறோம் ரைட். அப்ப விடயத்துக்கு வரும் பாருங்க. அப்ப இந்த உபகரணத்தை பயன்படுத்தும் போது எடுக்க வேண்டிய சில முன்னடவடிக்கைகள் இருக்கடா. முதலாவது பாருங்க, வளிக்குமிழ்கள் இல்லாதவாறு உபகரணம் முற்றாக நீரால நிரப்பப்பட வேண்டுமடா ரைட். வளிக்குமிழ்கள் இல்லாதவாறு உபகரணம் முற்றாக நீரால நிரப்பப்பட வேண்டும். இரண்டாவது பாருங்க, பரிசோதனை காலத்துல என்ன போதிய அளவு CO2 வழங்குறதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அதுக்காக வேண்டிய நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், NaCO3 சோடியம் பைகார்பனேட் சோடியம் இருகார்பனேட்டின் சிறிதளவு அந்த தாவர கிளைகள் அமுழ்த்தப்பட்டிருக்கிற நீருக்குள்ள நாங்கள் சேர்த்து வச்சிருக்கலாம் ரைட். அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா, வெளிவிடப்படுகின்ற ஓட்டு நீர்ல கரையலாம். என்ன செய்யலாம், நாங்கள் பரிசோதனை ஆரம்பிக்கப்பட முன்னரடா நாங்கள் நீரை ஓட்டுவால நிரம்பல் அடைய செய்யலாம் ரைட். அடுத்த விஷயத்தை பாருங்க, இந்த நீர் தாவரங்களை மட்டும்தான் இந்த உபகரணத்தில் நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த உபகரணத்திற்கான ஒரு எல்லைப்படுத்துகின்ற காரணியாக அல்லது எல்லைப்பாடாக நாங்கள் கருதி கொள்ளலாம் ரைட். நீர் தாவரத்தை மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்தலாம். அப்ப இந்த உபகரணத்தை வச்சுக்கொண்டப்ப நாங்கள் ஒளித்தொகுப்பில் என்ன ஒளிச்செறிவின் பாதிப்பு ஆராயலாம். என்ன மாதிரி, இந்த பரிசோதனைக்காக அமைக்கப்பட்ட இந்த ஓடஸின் உபகரணத்தை நாங்கள் குறித்த ஒரு ஒளி முதல்ல இருந்து ரைட், படத்தில் காட்டின மாதிரி ரைட், ஒரு டார்க் ரீஜன்ல கொண்டு வச்சுட்டப்ப நாங்கள் ஒரு பக்கத்தில் இருந்து குறித்த ஒரு ஒளி முதல்ல மட்டும் உபகரணத்துக்கு என்ன செய்யணும், கிடைக்கக்கூடிய மாதிரி நாங்கள் ஒழுங்கு செய்யணும் ரைட். இது முதலாவது விஷயம் ரைட். அடுத்து பாருப்ப, இந்த உபகரண ஒழுங்கமைப்பில் இந்த உபகரணத்தை ஒளி முதல்ல இருந்து குறிப்பிட்ட தூரங்களை நாங்கள் வச்சு கொள்ளணும் ரைட். ஒரு முதலாவது குறிப்பிட்ட தூரத்தில் வச்சு ஒரு நிமிடம் ஒரு 10 நிமிடம் வைங்க, அதுல ஒளித்தோப்பை நிலை வர்றது. அப்ப நீங்கள் இந்த புகுத்திய இழுத்து வளிக்குமிழ செட் பண்ணி போட்டு எவ்வளவு ஆக்சிஜன் வெளியிட்டு இருக்கணும் அந்த கனவளவை நீங்கள் அது என்ன அளப்பீங்க. திருப்பி நீங்கள் புகுத்தி அட்ஜஸ்ட் பண்றதால அந்த மயத்துளைக்குள்ளான வளிக்குமிழை நேவிங்கள் வெளியேற்றி மீண்டும் ஒரு வளிக்குமிழை நிறுத்தி போட்டு நேவிங்கள் அந்த ஒளி முதல்ல முதல் ஒரு D1 தூரம் என்றால் அடுத்த கட்டம் D2 என்ற தூரத்தில் ஒளி முதல வச்சு போட்டு திருப்பி ஒரு நிமிடம் 10 நிமிடத்துக்கு நாங்கள் நினைவோம் அதை அலோவ் பண்ணுவோம். விளங்குதாப்பன் ரைட். மறுதாட்டம் பாரப்பன். அப்ப அதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணுவோம். அப்படி தூரத்தை மாற்றி 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 நாங்கள் முதல் செய்து கொண்டு போய் நடக்குது. ஒவ்வொரு தூரத்தை மாற்றிக்கொண்டு போயக்குள்ளே உங்களுக்கு தெரியும், வாசிப்பை பார்த்தி என்றால் வாசிப்பிலே ஒரு வித்தியாசம் கிடைக்கும்டா. சொல்லுங்க, முதல் கிட்ட இருக்க ஒரு எக்ஸ் சென்டிமீட்டர் கனவளவு எக்ஸ் சென்டிமீட்டர் கன எக்ஸ் மில்லிமீட்டர் கனவளவு ஒளி ஆக்சிஜன் வெளிவிட்டிருக்கு. நாங்கள் அதுல இருந்து D2 என்ற தூரத்தில் வைக்கக்குள்ள கொஞ்சம் நகர்த்தி அங்கால வைக்கக்குள்ள எக்ஸை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அங்கால இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்ப குறைவு ஏற்பட்டு கொண்டே வருது, மாற்றம் ஏற்பட்டு கொண்டே வருது. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம், ஒளிச்செறிவு ஒளித்தொகுப்பை பாதிக்குது என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம் ரைட். அதை நாங்கள் என்ன செய்யலாம், அப்ப ஒரு அட்டவணையில கொண்டு வந்து போடலாம். அப்ப நாங்கள் ஒரு அட்டவணை D1 தூரத்தில் இருக்கக்குள்ள என்ன கனவளவு உங்களுக்கு வந்தது, D2 தூரத்தில் இருக்க என்ன கனவளவு வந்தது, D3 தூரத்தில் இருக்க என்ன கனவளவு வந்தது ரைட்.
அப்ப ஒளித்தொகுப்பு வீதம் எவ்வளவு கனவளவு வந்து ரைட் அலகு நேரத்தில் வெளிவிடப்பட்ட என்ன ஒட்சென்ற கனவளவு அழைக்கிறதால ஒளித்தொகுப்பு வீதம் கருதலாம். இங்க பாரப்பன் இந்த ஒளிச்சரிவை நாங்கள் நேரடியாக அளக்கலாம். லைட் இன்டென்சிட்டியை வந்து நாங்கள் நேரடியாக அளக்கலாது. ஆனால் we have the formula. எங்கள்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு ரைட், ஒரு தொடர்புடைமை இருக்குது. என்ன தொடர்புடைமை என்றால் இந்த ஒளிச்சரிவு வந்து 6க்கு நேர்வீத சமனா இருக்கும் என்றால் 1/கீழ் ரைட் d squared. அந்த இடைத்தூரம் இருக்குதானே இந்த தாவர கிளைக்கும் ஒளி முதலுக்கும் இடைப்பட்ட இடைத்தூரத்தை d என்று கருதினால் ஒளிச்சரிவு வந்து 1/கீழ் d squaredக்கு வந்தப்ப நேர்வீத சமனாக இருக்குமடா. தூரம் கூட 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 ஒளிச்சரிவு குறைஞ்சு போகும். அப்ப நாங்கள் தூரத்துக்கும் ஒளிச்சரிவுக்கும் நாங்கள் தொடர்புடைய பார்த்தால் நேர்மாறு வீத சமன். ஏன் தூரம் கூட ஒளிச்சரிவு குறையுது. அதே நாங்கள் நேர்வீத சமத்தொடர்பாக கொண்டுரைகளை நேர்வீத சமத்தொடர்பாக கொண்டுரைகளை என்ன செய்யலாம், ஒளிச்சரிவு லைட் இன்டென்சிட்டி ப்ரொபோர்ஷனல் டு 1/d squared என்று நாங்கள் கொண்டு வரலாம். ரைட், விஷயம் விளங்குதாப்பன்? அப்படி நாங்கள் போட்டு பார்த்தலடா இந்த ஒளிச்சரிவுக்கும் இடைத்தூரத்துக்கும் இடையில நாங்கள் இந்த y சமன் mx தொடர்பு எடுக்கணும் என்றால் உங்களுக்கு தெரியும் ப்ரொபோர்ஷனல வந்து நாங்கள் என்ன பண்ணணும், ஈக்குவலா மாறுதல ஒரு மாறிலியால பெருக்குவோம்டா. அதுதான் இங்க ஒளித்தொகுப்பு வீதம் என்ற படித்திரண்ட கான்செப்டுக்கு வர போறார். ஆகவே ஒளிச்சரிவு சமன் k into right li is equal to k into 1/d squared என்ற விஷயத்துக்கு வரலாம். ரைட், அப்ப y சமன் mx என்ற முடிவுக்கு இங்க வந்து நமக்கு கிராஃப்னாக்கு இப்படி வரும். விளங்குதாப்பன்? அப்ப மேற்குறிப்பிட்ட உபகரணத்தை பயன்படுத்தி CO2 என்ற சரிவு ஒளித்தொகுப்பு வீதத்தில் எவ்வாறு பாதிப்பை பயன்படுத்தணும் நாங்கள் அதை மாற்றி அமைச்சு கொள்ளலாம். அப்பன் ரைட், உபகரணத்தை நாங்கள் என்ன விரும்பின மாதிரி ஓடஸை நாங்கள் மாற்றி அமைக்கலாம். இந்த உபகரணத்தில் தாவரம் வைக்கப்பட்டிருக்கும் குழாயில உள்ள நீரில் முதல் எண்ணெயோடுமெண்டா குறித்த சரிவுடைய எண்ணெயோச்சியத்தில் தெரிவிக்கணும். ரைட், அப்படி எண்ணெயோச்சியத்தில் இந்த சரிவை மாற்றி 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 கிடைக்கின்ற CO2 அளவை நாங்கள் மாற்றுறதாலையும் ரைட் அதை மாறாத அதாவது அந்த டைம்ல வந்தப்ப ஒளிச்சரிவை மாறாம போனோம். ரைட், இப்ப யார மாற்ற போறோம், எண்ணெயோச்சியத்தின் கன்சன்ட்ரேஷனை மட்டும் தாண்டா மாற்ற போறோம். இப்ப எண்ணெயோச்சியத்தில் சோடியம் கார்பனேட்டின் செறிவை மட்டும் மாற்றுறதால இப்படி மாற்றி 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 நாங்கள் நீளம் அமைப்பேன் இந்த பரிசோதனை அமைப்பை நாங்கள் மாற்றி அமைச்சு கொள்ளலாம் பிள்ளைகள். ரைட், விளங்குதா? அப்ப இங்க வடிவா தெரிஞ்சு வச்சு கொள்ளணும்டா. இந்த தொகுதியை வந்து வெப்பநிலை மாறாமல் போனோம். ஆகவேதான் நாங்கள் நீர் கொண்ட முகவைக்குள்ள வச்சு நாங்கள் பரிசோதனையை மேற்கொள்கிறோம். நீ படத்துல பார்த்தா தெரியும் அங்க ஒரு வெப்பமானி ஒன்று காட்டப்பட்டிருக்க. ரைட், அப்ப இந்த இதுதான் என்ன விடயம். ரைட், அப்ப ஒளி முதல்ல இருந்து வெப்பத்தின பாதிப்பை தடுக்கிறக்காக நீர் தொட்டிக்க வச்சிருக்கிறோம். ரைட், அப்ப ஒவ்வொரு எண்ணெய் சித்திர சரிவிலும் நிமிடங்கள் 10 நிமிடங்கள் வெளியிட்ட ஓட்டுவின் கனவளவு தான் நீங்க நாங்கள் அறிய போறோம். CO2க்கு நாங்கள் பார்க்கலாம். விளங்குதாப்பன்? ரைட், அப்ப பாரப்பன் ரைட் பாருங்க அப்பன். அப்ப இந்த விடயம் நாங்கள் நேரம் இந்த பரிசோதனையில பார்க்கிறோம் அப்பன். ரைட், பரிசோதனை வடிவா நீ உனக்கு இப்ப விளங்கி வச்சு கொள்ளுவாய். ரைட், ஓடஸ் இந்த உபகரணம் அப்பன் வடிவா பாரடா தரப்பட்ட படத்தை வடிவாக அவதானிச்சு உங்களுக்குள்ள கேப்சர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓடஸின் உபகரணம் என்ன மாதிரி இருக்கும் உங்களோட ஆய்வுடம் கூட பாடசாலை ஆய்வுடத்துல இந்த உபகரணம் இருக்கப்ப. அப்ப இந்த உபகரணத்தை எடுத்து செட் பண்ணி பார்த்து ரீடிங்ஸ் எடுக்கிறதுல சில ப்ராப்ளம்ஸ் வரும், சில பிரச்சனைகள் வரும். ரைட், as a teachers as a students நீங்கள் கட்டாயம் ஃபேஸ் பண்ணுவீங்க. என்றாலும் இந்த உபகரணத்தை வச்சுக்கொண்டு எப்படி கேள்வி கேட்பான் ரைட் ப்ரீ பிளான நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்க பிராக்டிகல் செய்யக்குள்ளே you have to change the concepts into question formats. அங்க இருக்கிற விடயங்களை அப்பன் நாங்கள் வினாக்களாக மாற்றிட்டோம் என்று வை வெற்றிகரமான முறையப்பன். ரைட், now I know the questions, I know how to answer the questions, the final result success. கேள்விகள் தெரியும். ரைட், அதுக்கு அப்படி விடை எழுத நான் படிச்சு வச்சிட்டேன். ஆகவே ஃபைனல்ல கேட்டு எழுப்பேன் அப்படியே எழுத வேண்டியா நீங்கள் படிச்சு வச்சிருக்கிறது. அப்ப நாங்கள் இப்ப என்ன இந்த பிராக்டிக்கல்ல நாங்கள் கேள்வியா மாத்தி பார்ப்போம். ரைட், ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கேள்வியில வந்தால் அப்பன் வடிவா தெரிஞ்சு வச்சு கொள்ளணும்னா இந்த பிராக்டிக்கல் கேள்வியையே எங்க கேட்கலாம், உங்களுக்கு ஃபைனல்ல வந்தப்பன் எஸ்ஏ கேள்வியாக கட்டுரை வினாவாக கேட்கலாம். ரைட், நீ 2017 எடுத்து பார்த்தாலும் அப்பன் அல்லது உங்களுக்கு என்ன தேசிய நிர்வாகத்தால் வெளியிடப்பட்ட மாதிரி வினாத்தாள்கள் எடுத்து பார்த்தாலும் அங்க பிராக்டிக்கல் விஷயம் ரைட் அங்க இருக்கிற பரிசோதனை விடயங்களை வந்தப்பன் என்ன கட்டுரை வினாக்கள்ல வினாவை இருக்கணும். எவ்வாறு அமைத்து அதுல முடிவை பெறுறதுன்றதை நீங்கள் சுருக்கமாக விவரிக்கணும். மாதிரி வினாத்தாள்ல பார்த்தால் சுவாசமானியை என்ன மாதிரி பயன்படுத்துறது, அங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரி
கனோங்ஸின் உறிஞ்சல்மானியை பயன்படுத்தி ஒளித்தொகுப்பு ஆவியீர்ப்பு வீதத்தை மன்னிச்சுக்கொள்ளணும் ஆவியீர்ப்பு வீதத்தை இவ்வாறு துணிகிறது என்றதற்கான பரிசோதனை அமைப்பு இப்படி மேற்கொள்வீங்கள் என்றதை நீங்கள் செய்து காட்டணும் என்றதை கேள்வியாக கேட்டுக்கிறார். ஆகவே இதே விஷயத்தை ஓடஸின் உபகரணத்தையும் உங்களுக்கு என்ன செய்யலாம்? கட்டுரை வினாக்கள்ல வினவலாம். படத்தப்பட்டு முதலாவது கேள்வியாக கொமனா கேட்கிற கேள்வி, இங்கு தரப்பட்ட உபகரண அமைப்பினை இனம் காண்க. ரைட், ஓடஸின் உபகரணம் நீங்கள் கொடுத்துக் கொள்வீங்க. அப்ப மேற்படி பரிசோதனையில் வழுக்கள் ஏற்பட பிரதான மூலங்களாக இருப்பவை எவை? ரைட். அப்ப இங்க வழுக்கள் என்று நீ பாத்தியண்டால் அப்பன் முதலாவது விஷயம் ஆக்சிஜன் வந்தப்பன் தப்பிச்சு செல்லலாம். ரைட், அதுக்குள்ள இருந்து தப்பிச்சு செல்லலாம், அல்லது ஆக்சிஜன் வந்து நீரில் கரையலாம். அப்பன் ரைட், நீரில் கரைகிறத குறைக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க? At the initial, right, before you start the experiment, you have to, right, saturate it with the oxygen. நீங்கள் வந்து அப்ப நிரம்பல் அடைய செய்யணும். ஆக்சிஜனால வந்து நிரம்பல் அடைய செய்யணும். சரி, நாங்கள் தானே வெப்பநிலை மாற்றங்களால வழுக்கள் ஏற்படலாம். ரைட், சொல்ற விஷயம் அப்ப இங்க வழுக்கள் ஏற்படுறதுக்கான பிரதான மூலம் வந்து ஆக்சிஜன் தப்பிட்டு செல்லுதல், ஆக்சிஜன் நீரில் கரைகிறது, வெப்பநிலை மாற்றங்களால வர வழுக்கள். அப்ப பரிசோதனை ஆரம்பிக்கப்படும் நீர் காற்றூட்டப்படுவதற்கான காரணம் தான் அந்த வலுவை குறைக்கிறாங்க. எந்த வலு? இங்கு வெளிவிடப்படுகின்ற ஓட்டுவானது நீரில் கரைவதை இழிவுபடுத்துவதற்காக, இழிவளவாக்குவதற்காக நாங்கள் நேரம் காற்றூற்றம் அல்லது நிறுத்துவதற்காக காற்றூற்றம். ரைட், அடுத்த ஒரு கேள்வி நாங்கள் பார்க்க பிராக்டிகல் கான்செப்ட்லயே படிக்கல, ஆனால் என்ன தியரிட்டிக்கலா நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறது என்னண்டு, மேற்படி பரிசோதனையில் பெறப்பட்ட வாயு சேகரிக்கப்பட்டு பகுக்கப்பட்ட போது தூய ஆக்சிஜனானது அவதானிக்கப்படவில்லை. இதுக்கு காரணம் யாதாக இருக்கலாம்? விடை கொடுத்திருக்கப்பன் அங்க சிறானே உங்களுடைய எல்லா டெக்ஸ்ட் புக்ஸ்லயும் இதுதான் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. நைட்ரசன் வாயு வந்து சிறிதளவில் சுவட்டளவில் கரைஞ்சிருக்கிறதால தூயதல்லதாக காணப்படுகிறதா. அடுத்து பாருங்க, மேற்படி பரிசோதனையில் பெறப்படும் அவதானங்களில் இருந்து ஒளிச்சரிவுக்கும் வாயு உற்பத்திக்கும் எவ்வித தொடர்பு காணப்படுது என்றால் சிம்பிளா சொல்லணும்டா, ஒளிச்சரிவு அதிகரிக்க அதிகரிக்க வாயு உற்பத்தி அதிகரிக்கும். ஆகவே நேர்விகித சமத்தொடர்பு காணப்படுகின்றது. Right? There is a proportional relationship between the light intensity and the gaseous production. Right? விளங்குதாப்பன் வாயு உற்பத்திக்கும் ஒளிச்சரிவுக்கும் வந்தப்பன் என்ன தொடர்புடமை இருக்குடா? நேர்விகித சமத்தொடர்பு இருக்குது. விளங்குதாப்பன் கடைசியாக கேட்கலாம், ஒளித்தொகுப்பின் உலகளாவிய முக்கியத்துவங்கள் 3 தரகள் 2 தரகள். அப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். நோமலா என்ன நீண்ட கேள்வியா கேட்கலாம். ஒளித்தொகுப்பின் உலகளாவிய முக்கியத்துவங்கள் வந்து ஒரு கட்டுரை வினாவின் ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட் கொள்ளலாம். அப்ப என்ன ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் எழுதலாம். அப்ப முதலாவது முக்கியத்துவம் நான் முன்னுக்கே உங்களை சொன்னான், ஒளித்தொகுப்பு ஆரம்பிக்க ஒளித்தொகுப்பின் உலகளாவிய முக்கியத்துவங்கள் சொன்னான். அப்ப பூமியில இருக்கிற அனைத்து அங்கிகளும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒளித்தொகுப்பில தங்கி இருக்கணும். Right? Directly or indirectly they are depending on the photosynthesis. அடுத்தது அங்கிகள்ல கார்பன் மற்றும் சக்தி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக என்ன இது ஒளித்தொகுப்பு காணப்படுது. ரைட், அடுத்து பாத்தீங்கன்றால் காற்றுவாழ் அங்கிகளின் சுவாசத்துக்கு வந்த பெண் ஓட்டுவ வழங்குது. காற்றுவாழ் அங்கிகள் சுவாசத்துக்கு ஓட்டுவ வழங்குது. ஒளித்தொகுப்பின் ஒரு விளைபொருளாக என்ன நாம் ஓட்டுவ தொகுத்து வெளியில அனுப்புறார். அதே மாதிரி உயிர் சுவட்டு எரிபொருளின் உற்பத்திக்கு பயோமேஸ், பயோஃபுயல் சென்டருக்கு தானே அதன் உற்பத்திக்கு ஒளித்தோப்பு கட்டாயம் தேவை. ஏன் அவர் தான் திணிவு உருவாக்குற, உயிர் திணிவு உருவாக்குறது ஒளித்தோப்பு தானே. அடுத்த நாண்டை சொன்னான் பூகோள வெப்பநிலை ஏற்படுதல். கார்பன் டை ஆக்சைட்டை என்ன பண் உள்ளெடுத்து வெளிவரதால, ரைட், ஸ்பெஷலி உள்ளெடுக்கிறதால இந்த பூகோள வெப்பநிலையை வந்து சீராகிக்கொள்றார். அப்போ விளங்குதாப்பன். அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்தியன் வகுப்பில் அதாவது ஒளித்தொகுப்பு தொடர்பாக இன்றையோட நிறைவு பெறுதாப்பன். நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஒளித்தொகுப்பு என்றால் என்ன, ஒளித்தொகுப்பின் தாக்க படிமுறைகள் 2 விதமான, ரைட், ஒளித்தொகுப்பு பொதுவாக இருக்கிறதுக்கு 2 தாக்க படிமுறைகள் இருக்கப்ப ஒளித்தாக்கம், அதே மாதிரி கெல்வின் வட்ட தாக்கம், அதாவது ஒளியில் தங்கியிராத தாக்கப்படையில்லை. ரைட், ஒளித்தாக்கம் ஏன் நடைபெறுகின்றது, கெல்வின் வட்ட தாக்கத்துக்கும் ஒளித்தாக்கத்துக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்குது. பிறகப்பன் உங்களுக்கு ஒளிச்சுவாசம் என்ற பிரச்சனை வந்தது. ரைட், ருபிஸ்கோவால ஒளிச்சுவாசம் என்ற பிரச்சனை வந்தது. ஆக ஒளிச்சுவாசத்தை தவிர்ப்பதற்காக வந்தப்பன் C4 தாக்க பொறிமுறை வந்து இவ்வாறு விருத்தி செய்து கொள்ளப்பட்டது. C3க்கும் C4க்கும் இடையிலான ஒப்பீடு பார்த்த நாங்கள், C3க்கும் C4க்கும் இடையிலான ஒப்பீடு பார்த்த நாங்கள் அதுக்குள்ளேயும் பிரதமான தெரிஞ்சு கொள்ளுங்கப்பன் ஒளிச்சுவாசம் என்ற விஷயம் வடிவா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும்டா. கன பிள்ளைகள் என்னுடைய ஒரு ஆசிரியராக என்னுடைய அவதானிப்பில் இந்த ஒளிச்சுவாசம் தொடர்பாக ரைட்
அதிகமான பிள்ளைகள் என்ன சரியான தெளிவான விடயத்தை தங்களுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிறீங்கள. ஆகவே அந்த விடயங்கள் நாங்கள் பார்த்தப்பன் சரியானே. அதுக்கு அங்கால நாங்கள் இன்றைக்கு ஒளித்தொகுப்பை பாதிக்கின்ற காரணிகள், அந்த ஒளித்தொகுப்பை பாதிக்கின்ற காரணிகள்ல வந்து நாங்கள் பொதுவாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு, ஒளிச்சரிவு, நீர், வெப்பநிலை, மாசாக்கிகள், சில நிரோதிகள் எல்லாம் பார்த்து அதுல நாங்கள் எல்லைப்படுத்தும் காரணிகள் என்ற விஷயத்தை வந்து ரைட். அதாவது பல காரணிகள் ஒன்றிணைந்து ஒளித்தொகுப்பு தாக்கத்தை வந்து சீர்படுத்தக்குள்ளப்பன் ரைட். பல காரணிகள் ஒளித்தொகுப்பு காரணிகளை சீராக்கிக்குள்ள அதுல குறைந்த சரிவில் இருக்கிற காரணி வந்து எல்லைப்படுத்தும் காரணி என்று சொல்லி வேறுபட்ட எல்லைப்படுத்தும் காரணிகள் எல்லாம் நாங்கள் எடுத்து பார்த்தோம் ரைட். ஸ்பெஷலி வெப்பநிலை, கார்பன் டை ஆக்சைடு, ஒளிச்சரிவு, கார்பன் டை ஆக்சைடின் சரிவு, மூன்றாவதாக நாங்கள் வெப்பநிலை, எல்லாத்தையும் பார்த்து நாங்கள் வரைவு ரீதியாக அதை ஒப்பு நோக்கியப்பன் சில முடிவுகளை நாங்கள் பெற்றுக்கொண்ட நாங்கள். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொன்னான் ஒளித்தொகுப்பு வீதத்தை ரைட். ஒளித்தொகுப்பு வீதத்தை ஆய்வு கூடத்தில் என்ன மாதிரி துணிகிறது. அதுக்கு நாங்கள் என்ன வெளிவிடப்படுகின்ற CO2வின் கனவளவை வச்சுக்கொண்டு ரைட். வெளிவிடப்படுகின்ற CO2வின் கனவளவை வச்சுக்கொண்டு அப்படியா சாரி மன்னிச்சு கொள்ளணும், வெளிவிடப்படுகின்ற O2வின் கனவளவு ரைட். அப்ப பாருங்க அப்ப நாங்கள் என்ன ஒளித்தொகுப்பு வீதத்தை ஆய்வு கூடத்தில் நாங்கள் துணிகிறதுக்காக என்ன செய்யறாங்க, வெளிவிடப்படுகின்ற O2வின் கனவளவை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன மாதிரி என்ன இந்த ஒளித்தொகுப்பு வீதத்தை துணிகிறது. அதுக்காக வந்து யாரை பார்த்து ஓடசின் உபகரணம். ஓடசின் உபகரணம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் என்ன ஒரு நீர்த்தாவரத்தை எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் வச்சு அதே குளத்தில் இருக்குள்ள போட்டு அங்க வெளிவிடப்படுகின்ற O2வை நாங்கள் என்ன கருதப்படுகின்ற நேரத்துக்கு எவ்வளவு கனவளவு வெளிவிட்டிருக்கிறோம் ரைட். கருதப்படுகின்ற நேரத்துக்கு எவ்வளவு கனவளவு வெளிவிட்டிருக்கிறோம் என்றதை நாங்கள் வெவ்வேறு காரணிகள் ஒளிச்சரிவோடு தொடர்படுத்தி கார்பன் டை ஆக்சைடு சரிவோட தொடர்படுத்தி நாங்கள் இந்த உபகரண அமைப்பை ஒழுங்குபடுத்தலாம் என்று பார்த்து நாங்கள் சொன்னால் இந்த இதே உபகரண அமைப்பன் கட்டுரை வினாக்கள் உங்களுக்கு என்ன உபகரணத்தை எவ்வாறு நாங்கள் ஒழுங்கமைக்கிறதுன்றதை கேள்வியாக கேட்டுக்கொள்ளலாம். அதை நீங்கள் வடிவாக விவரிச்சு எழுத தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி அமைப்பு கட்டுரை வினாக்கள்லேயே வந்தப்ப அதை நான் உடைச்சு சின்ன சின்ன பகுதியாக வரலாம். அப்போ நான் உங்களுக்கு அமைப்பு கட்டுரை வினா கேட்ட மாதிரியப்பன் சின்ன சின்ன உடைச்சி விஷயம் சொன்னான். அதை விட முக்கியமான ஒரு காரணி சொன்னான் இந்த ஒளித்தொகுப்பில சில இலைகள் கொண்டுள்ள சில இசைவாக்கங்கள், ஒளித்தொகுப்பை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்காக இலைகள் கொண்டுள்ள இசைவாக்கங்கள், அது நான் உங்களுக்கு சில விஷயங்கள் பட்டியற்படுத்தி சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் இதில் வந்த தெளிவாக உங்களுக்கு இப்போ பெரிய விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ரைட். அப்ப நீங்கள் இதுல உள்ள வினாக்களை அணுகி பாருங்க. கடந்த கால வினாக்களாக இருக்கலாம், உங்களுடைய பாடத்திட்டத்துக்கு உட்பட்டதான வினாக்கள் எடுத்து ஒரு அணுகி பாருங்க ரைட். பல்வேறு வினாக்களாக இருக்கலாம், கட்டமைப்பு வினாக்களாக இருக்கலாம், கட்டுரை வினாக்களாக இருக்கலாம். எல்லாத்தையுமே நாங்கள் சரியாக அணுகி எங்களுக்குள்ள ஒரு பயிற்சி எடுத்து வச்சு உங்களுடைய ஆசிரியர் ரைட், உங்களுடைய பாடசாலை ஆசிரியர்களுடைய உதவியோட அது எல்லாத்தையும் அணுகி அதில் உள்ள சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக் கொள்வீர்களாக இருந்தாலப்பன் இந்த பாடப்பரப்பு உங்களுக்கு ஒரு முற்றான பூரணமான விளக்கத்தை கொண்டிருக்கும் என்றதுல சந்தேகம் இல்லை. சிறானேப்பன் ரைட். அப்ப இதுவரை நேரமும் ஒளித்தொகுப்பு என்கின்ற இந்த உப அலகை வந்தப்பன் நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.